ஹாய் காய்ஸ், இப்போ தண்ணி சாம்பார் வச்சாச்சு. அடுத்தது அதுக்கு சைடிஸ் கருவாடு வறுக்க போகிறோம் காய்ஸ். நெத்திலி கருவாடு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கு காய்ஸ். அது போடணும். இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும் காய்ஸ். ஏன்னா நெத்திலி கருவாடில் உப்பு இருக்காது காய்ஸ். அதனால் நம்ம வெங்காயத்திலே போட்டு ஆனியனே போட்டு ஃப்ரை பண்ணணும். ஒரு சிலருக்கு கருவாடு அலர்ஜி ஆகும். அலர்ஜி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள், எப்பவுமே மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது எந்த இதாக இருந்தாலும் அது எடுத்துரும் காய்ஸ். அலர்ஜி எதுவாக இருந்தாலும் எடுத்துரும். சோம்பு எதுக்கு லைட்டாக போட்டோம்னா கருவாடு ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இந்த சோம்பு போட்டோம்னா கருவாடு ஸ்மெல் சூப்பராக இருக்கும் காய்ஸ். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம கருவாடு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கருவாடு நல்லா இது நல்லா ஊற வச்சு நம்ம ஃப்ரை பண்ணாதான் காய்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நறுக்குன்னு சாப்பிட முடியாது. மண் பார்த்தீங்களா, அவ்வளோ மண். ஏன்னா வெங்காயம் ரொம்ப வதங்கினாலும் நமக்கு டேஸ்ட் ஒரு மாதிரி ஆயிருக்கா. இப்போ பாதியில் வந்துருச்சு. இப்போ அடுத்தது தேவைக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காய்ஸ். மிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்தது கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காய்ஸ். கருவாடு போட போகிறோம். இந்த கருவாடு போட்டு ஃப்ரை. தண்ணி சாம்பார் சைடிஸ்